அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நமக்கு ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களிலும் பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்க, 40% வந்து கூடுதலாக செஞ்சுருக்காங்க பி ஆனவர் ஏயை விட. அப்போது இது மாதிரி கேட்டிருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 100 டிவைடட் பை 100 + x. இங்கே எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், 100 மேலே 100 போட்டுக்கணும்னு சொன்னேன். 100 + x அப்படின்னா 140 இன்ட்டு டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35. இப்போதான் கேன்சல் பண்ணணும். இங்கே மேலே ஒரு 0 கீழே ஒரு 0. 1 7 7 14 I 35 1 2 I 2 10. அப்போ 5 5 25 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். ரஹீம் ராமை விட 50% விரைவாக முடிப்பார். இதில் ரஹீம் மட்டும் தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் தான். இப்போது 100/100 + x அப்படிங்கிறதுனால 100ஓட 50% கொடுத்துருக்காங்களா, அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். 150 100 கொஞ்சம் கீழே எழுதிக்கணும். 100/50% கொடுத்துருக்காங்களா, அப்போ 100ஓட 50 சேர்த்துக்கணும். 150 இன்ட்டு எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க, 15 நாள் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 15 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 10. ஈஸியாக போட்டுற வேண்டியதான். அடுத்தது, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 60% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதே மாடல் தான். அப்போது மேலேனா 100 போட்டுருக்கோம் வழக்கம் போல். கீழே 100ஐயும் 60ஐயும் கூட்டினோம்னா 160 இன்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாரு வேலையை, 16 நாளில். மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 16 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 10. அடுத்து, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 12 நாளில் பி வந்து ஏயோட 60% கூட. அதே மாதிரி தான், மேலே 100 கீழே 160 எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 12 நாளில். 0 0 கேன்சல் ஆயிரும். 6 2 12 8 2 16 அடி 2 8 மூவி 2 6 2 2 4 I 2 10 I 3 15 15/2 15/2னா 15ல் பாதி 7.5. அப்போ தான் 7.5 தான் ஆன்சர். இது விரைவாக அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், 100/100 + xன்னு கொடுப்போம். இதே குறைவாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, கூடுதலாக விரைவாக அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா 100 + x பண்ணிக்கணும். 160ன்னு போட்டுக்கணும். இதே கம்மியாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல இங்கே மைனஸ் பண்ணி ஒன்றும் கொடுக்கல. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு செயல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ரூபாய் 550 சம்பளமாக பெறுகின்றன. ஒய்யின் சம்பளத்தில் 120ஐ எக்ஸ் சம்பளமாக பெறுகிறார் எனில் ஒய்யின் வார சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. இப்போது எக்ஸு ஒய்இ சேர்ந்து வாரத்தில் எவ்வளோ சம்பளம், 550. ஒய்யின் சம்பளத்தில் 120 தான். ஒய்யோட சம்பளத்தில் 120% அதிகமாக பெறாங்க. அப்போ 100 என்ன சொல்லியிருக்கேன், 100 ஃபார்முலா 100 + x சொல்லியிருக்கேன். இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுறணும். இப்போ 100 + xன்னா 100 100ஓட x என்னது, 120 இங்கே இருக்குது. 100/120னா எவ்வளோ, 220. 100/220. ஏன்னா 100ஓட நம்ம 120 ஆட் பண்ணிக்கணும். 100 + xன்னு போட்டிருக்கோம். இன்ட்டு எத்தனை எவ்வளோ, 550 சம்பளம். இப்போ 0 0 கேன்சல். 11 22 5 11 55 I 2 10 0 I 5 25. அப்போ எவ்வளோ, 250. ஆன்சர் 250.